அனைவருக்கும் தினமொரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு செல்வ வளம் பெருக்கிக் கொள்வதற்கும் குபேர சம்பத்து வீடுகள் ஏற்படுவதற்கு நாம் ஒரே ஒரு ஜாதிக்காய் மட்டும் வச்சு பண்ண போகிற ஒரு எளிமையான ஒரு பூஜை முறை. எளிமை கூட கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப எளிமை. அப்பேற்பட்ட ஒரு பூஜை முறையை தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். நம்முடைய வழிபாட்டு முறையில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள், ஒவ்வொரு பூஜைகள் அது மாதிரின்னு சொல்லிட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு, நம்முடைய முன்னோர்களால் ஒதுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி அந்த நாளை நம்ம செய்யக்கூடிய வழிபாடானது நம்முடைய வாழ்வை கண்டிப்பாக வளமாக்கும். அது மாதிரி தான் தெய்வத்துக்குன்னு சில நாட்கள் தனித்தனியாக ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. அன்றைய தினத்தில் அந்த தெய்வத்தை நம்ம வணங்குறப்ப அதுக்கான பலன் நமக்கு பல மடங்காக கிடைக்கும். அந்த வகையில் இன்றைக்கி வியாழக்கிழமையில் குரு பகவானுடைய நாளாகவும், தெய்வத்தில் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் குபேரனுக்குரிய வழிபாட்டு நாளாகவும் தான் இன்றைக்கி அனுஷ்டிக்கப்படுது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நாளை நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்கனவே நம்ம பதிவில் பார்த்துருக்கோம். குபேரனுக்கு இன்று மாலை நம்ம ஒரு குபேர தீபம் கண்டிப்பாக ஏற்றுவோம். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், குபேர தீபம் ஒரு வீட்டில் ஏற்றுனா கண்டிப்பாக செல்வ வளங்கள் நிச்சயம் பெருகுங்கிறது ஒரு ஐதீகம். ஆனால் இந்த ஜாதிக்காயை வச்சு இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சின்ன ஒரு பூஜையானது உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக பணமழை கொட்டுங்க. அதாவது பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய தேவைக்கு பணவரவானது உங்கள் வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய கேஷ் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல எப்பயுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பூஜை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு தாங்க ஆகணும். பணவரவு அதிகரிக்கணும், நமக்கு பணம் வேணும் அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது குபேரர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா செல்வங்களுக்கும் அதிபதி யாருன்னு கேட்டால் குபேரர். அதனால தான் நம்ம பணத்தேவைகள் எதுவாக இருந்தாலுமே டக்குன்னு ஒரு குபேர பூஜை பண்ணாலே போதும். வீட்டில் ஏதாச்சும் ஒரு வகையில் நமக்கு பணப்புழக்கங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் ஒரு 5:30 மணிலேருந்து இல்லாட்டி ஒரு 6 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே, மேக்ஸிமம் இப்போ ஆஃபீஸ்லாம் போயிட்டு வரவங்கன்னா ஒரு 8:30 மணிக்குள்ளே இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் முடிச்சுருங்க. இந்த நேரத்தில் ஒரே ஒரு ஜாதிக்காய் உங்கள் கிட்ட கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே பூஜை பண்ணுறவங்க எல்லார் வீட்லேயுமே ஜாதிக்காய் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த ஜாதிக்காய் சுத்தமான தண்ணி இல்லாட்டி பன்னீர் உங்கள் வீட்டில் இருக்குன்னா பன்னீர் எது இருக்கோ உங்கள் வீட்டில், ஆனால் சுத்தமான தண்ணீர் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும். இல்லாட்டி பன்னீர் ஊற்றி நீங்கள் நல்லா சுத்தம் படுத்தி வச்சுக்கணும். ஜாதிக்காய்க்கு நம்ம எப்படி சுவாமி படத்துக்கு சந்தனம், குங்குமம், பொட்டு இதெல்லாம் வைக்கிறோம், அதே மாதிரி இந்த ஜாதிக்காயையும் நீ குபேரனுடைய ஒரு அம்சம். அதனால் சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு ஒரே ஒரு பொட்டு மட்டும் வச்சு ஒரு சின்ன தட்டு, குட்டி ஒரு பித்தளை தட்டு இருக்கும் பார்த்தீங்களா, பூஜைக்கு அகல் விளக்கு ஏற்றத்துக்கு குட்டி தட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தட்டில் நீங்கள் இதை வச்சுருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் குபேரன் படம் இருந்தால் நீங்கள் அவங்க குபேரனுடைய படத்துக்கும் சந்தன போட்டெல்லாம் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி மகாலட்சுமி தாயார் படம் எல்லார் வீட்லேயும் ஒரு அம்மன் ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோக்கும் நீங்கள் இது மாதிரிலாம் பூவெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி அழகாக வச்சுக்கோங்க. இப்போ குபேரனுக்கு மறக்காமல் அவள் பாருங்கள், இல்லாட்டி பால் எதுவுமே எங்கள் கிட்டே இல்லைம்மா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பழம் இல்லாட்டி ட்ரை கிரேப்ஸ் நமக்கு இருக்கவே இருக்குது. எப்பயுமே எல்லா பூஜை முறைகளுமே நமக்கு எளிமை தாங்க. உங்கள்கிட்ட என்ன வீட்டில் கைவசம் என்ன இருக்கோ அதை வச்சு சுவாமிக்கு எளிமையான ஒரு நெய்வேத்தியம் மட்டும் வச்சுட்டு சுவாமி படத்துக்கு முன்னாடி அந்த ஜாதிக்காயை வச்சுட்டு ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த ஜாதிக்காய்க்கு அர்ச்சதை, குங்குமம், சந்தனம், பூக்கள் இதில் எல்லாமே அர்ச்சனை பண்ணணும். என்னன்னு சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஓம் குபேராய நமக. எளிய மந்திரம் தான். நம்ம குபேரனுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குது, ஆனால் அதெல்லாம் விட ஓம் குபேராய நமக அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தால் நீங்கள் அர்ச்சனை பண்ணணுங்க. இப்போ நினைக்கல உங்ககிட்ட சந்தனம் இல்லை, குங்குமம் இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா, அச்சதைன்னா பச்சரிசியில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி மட்டும் கலந்துட்டு ஒரே ஒரு பிஞ்சு நெய் மட்டும் விட்டுட்டு அந்த பெசரி விட்டுட்டு அதுதாங்க அச்சதை. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக நீங்கள் 108 தடவை நம்ம ஒவ்வொரு அரிசியாக இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டால் உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். அது மாதிரி நீங்கள் 108 தடவை ஓம் குபேராய நமகன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இந்த ஜாதிக்காயை மட்டும் எடுத்துகிட்டு உங்களுடைய பணம் வைக்கிற இடத்துல, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லாட்டி சின்னதாக ஏதாச்சும் சின்ன தொழிலாக இருந்தால் கூட பரவாயில்ல, பெரிய தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல ஒரு கேஷ் பாக்ஸ்ன்னு கண்டிப்பாக பணம் வைக்கிற இடம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல வச்சிங்கன்னா உங்களுடைய வியாபாரமானது பல மடங்கு அதிகரித்து அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் பெருகும். இப்போ வீட்டில் நீங்கள் உங்களுடைய கேஷ் பாக்ஸ் வைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இல்லை பீரோவில் எங்கே நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இந்த ஒரு ஜாதிக்காய் கொண்டு போய் வச்சாலுமே பண ஆகர்ஷணம் ஏற்பட்டு உங்களுக்கு பண வரவானது அதிகரிக்கும். வீட்டுக்கு பல வழியில் நமக்கு பணம், நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பணமானது வந்துக்கிட்டே இருக்குங்கிறது சொல்லப்படுது. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை இந்த அர்ச்சனை செஞ்ச பூக்கெல்லாம் நம்ம அர்ச்சனை பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, பூக்கள் இல்லாட்டி அட்சதை இது எல்லாத்தையுமே எடுத்து செடி இருக்கிற இடத்துல நீங்கள் போட்டுருங்க. இவ்வளோதாங்க. இந்த ஜாதிக்காயானது கெட்டே போகாது உங்களுக்கு.
இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம். அந்த டைமில் நீங்கள் ஜாதிக்காய் எடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றிக்க கூட தேவையில்லை. இதே நீங்கள் திருப்பி ஒரு தடவை பன்னீர்லேயோ தண்ணியிலேயோ சுத்தமான தண்ணியிலே நீங்கள் கழுகிட்டு திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க. ஏன்னு குபேரனுக்கு உகந்த பொருள் தான் இந்த ஜாதிக்காய். அதனால் எப்போ வந்து எந்த இடத்துல பணம் வைக்கிற இடத்துல இந்த ஜாதிக்காயானது இருக்குமோ அப்போது நிச்சயம் அந்த இடத்துக்கு வந்து பணவரவானது அதிகரிக்குங்கிறது ஒரு சாஸ்திரம். அதனால் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்துக்குள்ளே கண்டிப்பாக பணவரவு நிச்சயம், இல்லாட்டி தொழிலில் உங்களுடைய வியாபாரமானது பெருகி பணவரவு நிச்சயம் அதிகமாக இருக்குங்க. இந்த பதிவை நீங்கள் நிறைய பேர் லேட்டாக கூட பார்த்துருக்கலாங்க. ஆனால் கவலைப்பட வேணாம். ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில் இதே மாதிரி குபேரனுக்கு ஜாதிக்காய் மட்டும் வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை பண்ணி பாருங்களேன். நிச்சயம் பணவரவு பெருகும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பலன் பெறட்டும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் நிச்சயம் எங்களுக்கு தேவைங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.